ஷே விஷ்ணு பிரமா, காற்று பகவான், காற்று கடலரசன், முக்கால் சத்தியம், முனியப்பன் சூரியன், பஞ்சாயத்து போட்டில் ஈஸ்வரனே ஈஸ்வரனே பரமேஸ்வரனே நீதிமானே நீதிமானே நீதி அரசரே நீதி அரசரே நீதி அரசரே கட்டளையிட்டபடி கட்டளையாக கணக்கு இட்டு கணக்கு உலக நாடு நம்ம கணக்கு விடுதோம். ஆனால் கட்டளையை விட்டு கட்டளையை கூட இவங்க எடுக்கலை அப்படின்னா இவனுங்களுக்கு பூரா தருமடி கொடுக்க பாருமையா கடவுளே நீதி அரசரே நீதி அரசரே நீதிமானே நீதிமானே. அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணுதான், பூமியை அழிக்கான் இன்னும் அழிக்கான், வந்து கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ அரசியல்வாதியை தூக்கி நடுரோட்டில் புடுக்கில் சூடு வைக்கணும், புடுக்கில் வைக்கணும், புடுக்கில் வச்ச உடனே அவன் பொண்டாட்டி மாதிரி சொரிஞ்சு மோந்து பார்க்கணும், அவன் பொண்டாட்டி மாதிரி சொரிஞ்சு மோந்து பார்க்கணும். முட்டா குதிமை அவன் எப்படி பூமியை அழிக்கணும் அதே மாதிரி அவனுடைய உயிர் தடத்தில் புடுக்கில் சூடு வச்சா அப்போ தான் அந்த அறிவு தட்டுப்படும். 6 அறிவு கொடுத்த கடவுள் 6 அறிவை செயல் இழந்து இப்போ 2 அறிவில் இருக்கான் படித்த கல்வியால். முக்கால் சத்தியம் பஞ்சாயத்து போட்டில் ஒரு வீட்டு வரி வீடு வரி வீட்டு சொத்து வீடு எல்லா சொத்தும் கணக்கெடுக்கிற முட்டா கூதிமனுங்க பஞ்சாயத்து போட்டிலேருந்து வெளியில் செக் பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? காலை 2 பிளந்து உட்காந்துருக்கான், பெண் ஆணுமா போட்டிருக்கான் பஞ்சாயத்து போட்டில். உள்ளே பார்த்தா அவ்வளோ பெரிய காலை 2 தோலை தூக்கி போட்டு உட்காந்துருக்கு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, இலங்கைனா இலங்கை, ஊடாலப்பட்ட மாநிலம். கடவுள் ஒன்று இருக்கார், பூமி கொடுத்துருக்கார், அந்த பயம் இருக்கா? பூரா அந்த கல்வியால் பயம் இல்லாமல் போயிட்டான். கல்வி படிப்பால் சட்டத்தில் ஓட்டை இருக்குது, சட்டத்தில் ஓட்டைக்கு தாண்டா இப்போ தின்னு கழிக்கல, அதில் சூடு, அந்த சூடு போடுதாரு புரியுதா? பூமியில் கைலாசத்தில் உட்காந்துருக்கார் ஐயா. அகம்பாதம் பிடிச்சி அநியாயப்பட்டு நடக்காதீங்கடா கேனப்பையடா கேனச்சிரிக்கும். தமிழ்நாடு என்னடா குலுக்கி விடுதாடாடா? தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலும் குலுக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு, குலுக்கி ஆட்டுதாரு, உத்தர தாண்டவம் ஆடுதாரு புரியுதா? டெல்லியில் இப்போ அவனுக்கு ஆட்டுவார். அந்த மோடி பேரை கண்டார ஓலிமனான் ஒரு ஆட்டு, நிதி அமைச்சர் ஒரு ஆட்டு அடி, செவுட்டில் 2 அரப் அடி. இவர் கொடுக்குற அடி யாருக்கும் தெரியாதா? கடவுள் கொடுக்குற அடி, கடவுளே கொடுக்குற அடி யாருக்குமே தெரியாது. டெல்லியில் இப்போ அடி அவனுக்கு எப்படி விழுந்துப்பார்? வழுக்கு மாட்டோம்மா இல்லை முட்டா கூதிமேன மந்திரி, முட்டா கூதிமேன உனக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு அதிகாரி அவனுக்கு கொடுக்கலையாடா? அதிகாரி கொடுக்கல, அதிகாரி இப்போ பிடிப்பார், அந்த நேரம் வரையில கொடுத்தியாடா கொடுக்கலையாடாம் பாரு. எல்லா மாநிலத்திலையும் அரசியல்வாதிக்கு கணக்கு கொடுத்தியா இல்லையா? நான் 13வது கோட்டீஸ்வர ஜோதிலிங்கம் 13ல் நான் உட்காந்து கைலாசத்தில் கணக்கு போடுறேன், கொடுத்தியா கொடுக்கலையாங்கிற கேள்வி அதிகாரியை அந்த புளித்தியை தூக்குவார், தூக்குடா தூக்கி நடுரோட்டை உட்காரடா, கொடுத்தியானா கொடுக்கலையா, ஏன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி கேட்கார். பூமியை அழிக்கான், கண்ணீர் விடுது, வித்தோட்டமாடா பூமியை கொடுத்துருக்காரு. முட்டா கூதிமனுகளை இல்லை காமுட்டா கூதிமனுகளா இல்லை இல்லை. பஞ்சாயத்து போட்டில் காவு கொடுத்தாச்சு, பஞ்சாயத்து போடு பூரா பூட்டுப்பட்டு பூட்டினோடனே உள்ள கணக்கு செக் பண்ணல. அப்படியே செட்டி கிராமத்தில் அப்படியே குலுங்க விடுவார் கடவுள், குலுங்க விடுவான் ஈஸ்வரன் பரமசிவன். குலுங்க உடையில் எப்படி இருக்கும்? கண்டாரமாக இருக்கும், அடி தருமடி பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. அந்த தண்டனை இன்னும் கொடுக்காத நிலைமையில் அதுக்கு தான் மேலும் மேலும் ஆடுதான். ஒவ்வொரு கண்டார வலிமை எம்எல்ஏ இருந்தவன், எம்பியாக இருந்தவன், மந்திரியாக இருந்தவன் குண்டியை தூக்கிட்டு வரான். குண்டியை பார்த்தா கூதிவன புடுக்கில் சூடு வைப்பாடுறா, புடுக்கில் தண்ணி குடிக்கல, தண்ணி எதுக்கு குடிக்க? உயிர் வாழ்கிறதுக்கு குடிக்க. அந்த உயிர் வாழ்கிற தண்ணியை அவமதிக்கடா. பூரா பஞ்சாயத்து போட்டில் என்ன கூத்தடிக்கான், எத்தனை போர் போடுதான், என்ன கணக்கு, உனக்கு உன் குடும்பத்துக்கு என்ன வேணும், அதெல்லாம் நிர்வாகத்தை பார்க்கல, புலித்தியை பார்க்கல. என்னடா பஞ்சாயத்து போட்டில் உட்காரு பேப்பர் வரட்டும், உட்காந்து பொண்டாட்டி மாதிரிலோ இவன் மாறி உட்காந்து பொண்டாட்டி அப்படி குண்டியை தூக்கி உட்கார வச்சு கொண்டு வரானப்பா. எப்பா கடவுளே நாங்கள் கணக்கு போடுதோம், விஷ்ணு பிரமா சூரிய முனியப்பன் கேட்காப்பா, தூக்கி வச்சு கொண்டு போகிறான்ப்பா பொண்டாட்டி, அப்படியே மடியில் தூக்கி வச்சு பஞ்சாயத்து போட்டில் இருந்து ஆனால் புடுக்கில் நடு ரோட்டில் விட்டு உயிர் தடத்தில் சூடு வைக்கணும். முக்கால் சத்தியப்பா சந்தோஷம். கோர்ட்டில் பார்க்கலையாப்பா, கோட்டார் பார்க்கலையா, ஆணுமனு வழக்கறிஞர் பார்க்கலையா, என்ன கூத்து அடிக்கான் பஞ்சாயத்து போட்டில் இருந்தே. பூமி கண்ணீர் வடிக்க அம்புட்டு பாலாக்கு தான், ஒரே கெட்டடம், ஒரே பூரா மலையை பூரா உடைச்சி அரைச்சி பூரா ஏற்றிக்கிட்டு இருக்கான். அரைச்சி ஏற்றினா அது எப்படி நிற்கும்? அது நிற்காது. இப்போ எல்லாம் சாவ போகிறான். மலையை உடைச்சால் மலை எதுக்கு தெரியுமா? அவர் கொடுத்துருக்கிறது மலையை கீழே இறக்குறதுக்கு. தண்ணி இவர் மலையை பேய்கிறதுக்கு விடுவார், அது விட்டவுடனே அது செல்லோட்டமாக அது இறக்கும். அந்த மலையை உடைச்சி பூரா வீடு வாசல் கட்டினா எப்படா விளங்குகிறாடா முட்டா கூதிமனுகளா, கேடுகட்ட கூதிமனை இல்லை. 5 அடி இருக்க படுத்து எழுந்திரிச்சு உன் பொண்டாட்டியை ஓட்டி நக்கி போங்கடா. உன் பொண்டாட்டி எங்கடா ஓட்டுதா? பூரா வித்தோட்டத்தில் விட்டுட்டானா? பஸ்ஸை விட்டான்டா. அம்முட்டி நீ வேலைக்கு ஒரு பக்கம் போடா, ஆண் பெண் ஒரு பக்கம் வேலைக்கு போங்கடா. ஒலா விட்டு நக்கிட்டு போகுதுடா முட்டா கூய்மனை. பூமியை அசிங்கமனாடா முட்டா கூதிமனைகளா. 2 ஊய்மனும் ஆணும் பெண்ணும் அசிங்கம் பண்ணுது. முட்டா கூதி மக்களா முக்கால்